வணக்கங்க. அதாவது நான் இந்த புக்கில் வந்து காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இது வந்து ஷார்ட் அண்ட் புக்கு லக்ஷ்மி பிரசுரம் அவங்களோடது. அவங்க பார்த்திங்கன்னா இப்போ 1971லேருந்து 2000 வரைக்கும் ஒரு புக்கு போட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு 2001லேருந்து 2010 வரைக்கும் ஒரு புக்கு போட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு 2011லேருந்து அப் டு டேட் வரைக்கும் இதில் இந்த ஷார்ட் அண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல அவுட்லைன்ஸ் எல்லாமே நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் டைப்ரைட்டிங் படிங்க. டைப்ரைட்டிங்கோட ஷார்ட் அண்ட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும். அதுதான் உண்மை. இப்போ ஷார்ட் அண்ட் படித்தா என்ன டைம் இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க. டைம் அப்படிங்கிறது நம்மளாக ஏற்படுத்திக்கிறது. அன்றைக்கி ஸ்கூல் பொண்ணுங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் வரும். டீச்சர்ஸ் எல்லாம் போர்டில் எழுதி போடுவாங்க, இல்லாட்டி வாயில் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது நமக்கு வந்து ஷார்ட் அண்ட் படிச்சிருந்தோம்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் பொருந்தும். அதுதான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. இதை வந்து கஷ்டம்னு நினைக்காதீங்க. நம்மளோட லட்சியம், நம்ம இதை அடையணும் அப்படின்னு ஒரு லட்சியம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒருத்தர் கேட்டார், ஸ்டெனோகிராஃபர் படிக்கணுங்க அப்படின்னாரு. சரி படிக்கலாங்க. டைப்ரைட்டிங் எல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். இன்னும் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கே போகலிங்க. நாங்கள் முதல்ல டைப்ரைட்டிங் படிங்க, அதோட டைம் இருந்தால் ஷார்ட் அண்ட் படிச்சுக்கோங்க, சீக்கிரமாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிலாம் சொன்னேன். அவரும் படிச்சுட்ருக்கிறாரு. இப்போ ஹையர் முடிச்சிட்டேன்னு சொன்னார். சிஓஏவோ எக்ஸாம் எழுதியாச்சுன்னு சொன்னாங்க. அப்போ இனி அடுத்த ஸ்டெப் வந்து ஷார்ட் அண்ட் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை கொடுத்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னார். சரி பரவாயில்ல படிங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. அதாவது படித்தால் டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்தால் கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறத வந்து எப்போவுமே நினச்சி பார்க்காதீங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நம்ம அந்த காரியத்தில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.